வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிரியேஷன்ஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஹேண்ட்பேக். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நம்ம போட வேண்டியது கிரானி ஸ்கொயர். ஒரு 13 கிரானி ஸ்கொயர்ஸ் போட்டால் இந்த அழகான பேக் ரெடி ஆகிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 கலர்ஸ் தேவையானது. நான் இங்கே ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ரிங்குள்ளே ஒரு 11 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. 11 டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ 11 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டாச்சு. இப்போ அதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணி அதை செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் கலர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால் செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு போடுறப்பயே நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மிடிலேருந்து இதாகிடும். அதனால் ஃபஸ்ட்டே நல்லா நாட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டுக்கு நான் இங்கே ஹாஃப் வெயிட்டாக யான் எடுத்துருக்கேன். நீங்கள் எதில் வேணால் எந்த செயினில் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ்னால் 2 தாட்டி யான் ஓவர் பண்ணணும். டபுள் க்ரோஷெட்ஸ்க்கு ஒரு தாட்டி யான் ஓவர் பண்ணுவோம். இங்கே 2 தாட்டி நீடில் யான் ஓவர் பண்ணி 2 எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 2. ஸோ அந்த மாதிரி வந்து 3 டைம் எடுத்தால் ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ். ஸோ அந்த மாதிரி போடணும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு செயின்லேயும் 3 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ் போடணும். ஒவ்வொன்றுத்துலேயும் 3 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ் போடணும். மொத்தமாக 36 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ் இருக்கும். கவுண்ட் பண்ணிங்கன்னா 36 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செயின்லேயும் 3 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ். 3 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ் போட்டால் ஒரு பெட்டல் ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? தெரியுதா? ஸோ மொத்தமாக 12 இது கிளஸ்டர் வந்திருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதையும் கட் பண்ணி செக்யூர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ தேர்ட் கலர் எடுத்துக்கலாம். நான் இங்கே பர்பிள் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக கார்னர் வரும். நீங்கள் கார்னர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கார்னர் வரும். ஃபஸ்ட்டில் 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின், அதுக்கப்புறம் திருப்பி 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கார்னருக்கு கரெக்டாக இருக்கும். மீதி 2 இது வரும், ஸ்பேஸ் வரும். அங்கே 2 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 3 டபுள் க்ரோஷெட்ஸ் வர ஸ்பேஸ் வரும். ஸோ ஒன்றாச்சு. இப்போ 2ல் 2வது சைடில் 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷெட்ஸ்னால் ஒரு தாட்டி ஆன் அவுட் பண்ணி 2 செயின் புல் பண்ணி எடுத்திங்கன்னா அது டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ கார்னர்ஸில் மட்டும் நெக்ஸ்ட்டு வர கார்னர்ஸில் 3 டபுள் க்ரோஷெட்ஸ், ஒரு செயின், அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷெட்ஸ். கார்னர்ஸில் மட்டும் அப்படி போட்டுக்கோங்க. அந்த ஸ்பேஸில் 2 ஸ்பேஸ் வரும். அந்த 2 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 4 கார்னர்ஸ். அதுக்கப்புறம் மீதியில் 2 கார்னருக்கு மிடில் 2 ஸ்பேஸ் வரும். ஸோ அந்த 2 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 3 ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு திருப்பியும் 3 டபுள் க்ரோஷெட்ஸ். இதுவும் கார்னர் ஆகிடும். ஸோ அந்த கார்னரில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கார்னர்லேயே 3 டபுள் க்ரோஷெட்ஸ், ஒரு சிங்கிள் செயின், அதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷெட்ஸ். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுற திருப்பியும் அந்த கார்னரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கார்னர்ஸில் மட்டும் 3 டபுள் க்ரோஷெட்ஸ், 3 டபுள் க்ரோஷெட்ஸ், ஒரு செயின், 1 செயின் அண்ட் 3 டபுள் க்ரோஷெட்ஸ். அப்படி போட்டோம்னா மீதி ஸ்பேஸ் வருமா, அங்கே ஃபஸ்ட்டு 2 போட்டது இடத்துல இங்கே 3 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும். 3 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட்ஸ், 3 ஸ்பேஸ் 3 டபுள் க்ரோஷெட்ஸ். ஓகேவா. இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப இங்கே 4 ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி இங்கேயும் கார்னரில் தான் இருப்போம். அதனால் 3 டபுள் க்ரோஷெட்ஸ், ஒரு செயின், 3 டபுள் க்ரோஷெட்ஸ். கார்னர்ஸில் மட்டும் 3 டபுள் க்ரோஷெட்ஸ், ஒரு செயின், 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. மீதி ஸ்பேஸ் வரும். ஃபஸ்ட்டில் 2 ஸ்பேஸ் இருந்தால் செகண்ட் ரவுண்டில் 3 ஸ்பேஸ் வந்து இங்கே 4 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ 4 ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். ஸோ இங்கே 5 ஸ்லிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கார்னர் முடிக்கிறப்ப 5 ஸ்லிச் போட்டால் தான் அந்த மிடில் ஆஃப் தி கார்னர்ஸ்க்கு வரும் கரெக்டாக. அந்த கார்னர் ஸ்டிச்சில் அந்த சிங்கிள் ஸ்டிச் வருதுல அந்த வரைக்கும் கரெக்டாக மிடில் முடியும். ஸோ அங்கே வரத்துக்கு 5 ஸ்லிச் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக ஸ்கொயர் வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ போட்டாச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வீடியோ கிளாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா ராங் சைடில் வச்சு அந்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரெண்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிரெட் சாண்ட்விச் மாதிரி. ஓகேவா. ரெண்டோட ரைட் சைடும் பிரெட் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். ராங் சைடை வச்சு ராங் சைடில் ரெண்டோட ராங் சைடு மேலேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸும் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங்கான நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி ஜாயின் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு கிராண்ட் ஸ்கொயர்ஸையும் இப்படி தான் ஜாயின் பண்ணணும். நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ எப்படி டிசைனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்னுக்கு. ஓகேவா. ஸோ இந்த கிராண்ட் ஸ்கொயர் போடுறதால இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பேக் சைட் செக்யூர் பண்ண வேண்டிய தேவையில்லை, நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இது எப்படி பண்ணியிருக்கோன்னா 2 3 4 இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ 2 3 4 எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 3 4 3 1. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. செப்பரேட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பியும் அதே ஸ்டிச் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேம் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த 2 வரும் அதை மட்டும் அப்படியே மடித்து ஃபுல்லாக இப்போ உள்ளக்குள்ளே ஸ்டிச் போடணும். அதை ராங் சைட் டர்ன் பண்ணி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டர்ன் பண்ணிட்டா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நான் இங்கே டபுள் க்ரோஷெட்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் போட்டிருக்கேன். நார்மல் டபுள் க்ரோஷெட்ஸ் யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.